வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி பேப்பர் கட்டிங்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் காவல் சார்பு ஆய்வாளர் தாலுகா மற்றும் ஆயுதப்படைக்கு ஆண் பெண் மற்றும் திருநங்கை பதவிகளுக்கான நேரடி தேர்வு 2025 கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. அறிவிக்கை எண் பார்த்தோம்னா 01/2025. ஓகேங்களா. தேதி 4/4/2025. தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் காவல் சார்பு ஆய்வாளர்கள் தாலுகா மற்றும் ஆயுதப்படை பதவிகளுக்கான நேரடி தேர்வு 2025. இதுக்கான விண்ணப்பதாரர்களிடமிருந்து இணையவழி விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் நம்ம இதை போட முடியும். ஆன்லைனில் தான் போடணும். இதோட சம்பள வீதம் பார்த்தோம்னா 36,900. அதிலேருந்து பார்த்தீங்கன்னா 1,16,600 வரைக்கும். ஓகேங்களா. டிக்ளரேஷன் டேட் அறிவிக்கை தேதி எப்பொழுது அப்படின்னா 4/4/2025 அறிவிக்கை தேதி. இணையவழி விண்ணப்பிக்கும் துவங்கும் தேதி பார்த்தீங்கன்னா 7/4/2025. இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ இருந்து போடலாம்? 7/4/2025 அப்ளிகேஷன் போடணும் ஆன்லைனில். இணையவழி விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி எப்பொழுது அப்படின்னா 3/5/2025. ஓகேங்களா. இதில் எழுத்து தேர்வு நடைபெறும் தேதி பொது விண்ணப்பதாரர்களுக்கும் துறை விண்ணப்பதாரர்கள் ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கும் பின்னாடி அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேட்டு மொத்தம் காலி பணியிடங்கள் பார்த்தோம்னா 1299 காலி பணியிடங்கள் ப்ளஸ் 53 பற்றாக்குறை காலி பணியிடங்கள் சொல்லியிருக்காங்க. இதில் பதவியின் பேர் 2 தான் பிரிச்சிருக்காங்க. ஒன்று தாலுக்காவில் இருக்க எஸ்ஐ, இன்னொன்று ஆயுதப்படையில் இருக்க எஸ்ஐ அப்படின்னு இருக்காங்க. உங்களோட பணினா தமிழ்நாடு காவல் சார்நிலை பணி, அதான் எஸ்ஐ போஸ்டிங் பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த காலி பணியிடங்கள் ஆண்கள் எத்தனை பெண்கள் எத்தனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தாலுக்கால காவல் சார்பு ஆய்வாளர்களுக்கு 654 சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு 279 சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இதில் மொத்தம் 933 சொல்லியிருக்காங்க. 933 எதிர எஸ்ஐக்கு தமிழ்நாடு காவல் சார்பு ஆய்வாளருக்கு. காவல் சார்பு ஆய்வாளர்கள் ஆயுதப்படைக்கு பார்த்தோம்னா 255 ஆண்கள், பெண்கள் 111, மொத்தம் 366 போஸ்டிங். ஓகேங்களா. மொத்தம் கூட்டமாக 1299 போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. இதில் 53 பார்த்தோம்னா எஸ்சி எஸ்டிக்கு பற்றாக்குறை காலி பணியிடங்கள் விவரம் தகவல் சீட்டேட்டுன்னு குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னு இருக்காங்க. ஒதுக்கீடை பொறுத்த வரைக்கும் துறை ஒதுக்கீட்டில் தாலுகா மற்றும் ஆயுதப்படையில் தலா 20% காலி பணியிடங்களும், வாரிசுதாரர்களுக்கு 80% காலி பணியிடங்களில் 10% விளையாட்டுத்துறைக்கும் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இதில் 20% காலி பணியிடங்கள் பார்த்தோம்னா வாரிசுதாரருக்கு கம்பார்ட்மெண்ட் கிரவுண்டில் வரவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மீதமுள்ள 80% காலி பணியிடங்களில் 10% 7% + 3% சொல்லி பிரிச்சிருக்காங்க. பற்றாக்குறை காலி பணியிடங்களுக்கு பொருந்தாதுன்னு இருக்காங்க. இது இந்த இடஒதுக்கீடு பற்றாக்குறை காலி பணியிடங்களுக்கு பொருந்தாது. வகுப்பார் இடஒதுக்கீடை பொறுத்த வரைக்கும் சதவீதம் பற்றாக்குறை காலி பணியிடங்களை தவிர அனைத்து பதவிகளுக்கும் பொருந்தும் அப்படின்ட்டாங்க. பல்வேறு பிரிவுகளை சார்ந்த விண்ணப்பதாரர்களுக்கு இடஒதுக்கீடு விவரங்கள் அறிக்கையில் விரிவாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறைந்தபட்ச கல்வி தகுதி ஏதாவது ஒரு யூஜி முடிச்சிருக்கணும். வயது வரம்பு 20 வயசு முடிச்சிருக்கணும். 30 வயசுக்குள்ளே இருக்கணும். வயசு உச்சவரம்பு பிரிவுகளுக்கு தக்கவாறு மாறுபடும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஓகேங்களா. இது காவல்துறை தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் வெளியிட்டிருக்கு. நல்லா படிங்க. வெற்றி நமதே.